இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா இகேவைசி அப்டேட் செய்யாமல் விட்டால் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு இலவச அரிசி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழ் மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மானிய விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்துள்ளனர். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு தலா 35 கிலோவும், பிஹெச்ஹெச் கார்டுக்கு 5 கிலோவும், அதிகபட்சம் கார்டுக்கு 20 கிலோ வரை இலவச அரிசி வழங்கப்படுகிறது. இலவச அரிசி பெறும் இந்த 2 பிரிவு ரேஷன் அட்டைதாரர்களும் குடும்பத் தலைவர், உறுப்பினர்களின் ஆதார் எண், கைரேகை, கண்விழி போன்றவற்றை பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதாவது அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த பணிகளை மார்ச் 31ஆம் தேதிக்குள் முடிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவு செய்யவிட்டால் அவர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படுவது ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விரல் ரேகை இன்னமும் பதியாதவர்களின் விவரம் வெளியாகியுள்ளது. மரணம், வெளிநாட்டுக்கு நிரந்தரமாக சென்றது உள்ளிட்ட காரணங்களால் கார்டுகளில் சிலரது பெயர்கள் நீக்கப்படாமல் உள்ளதாம். ஆனால் அவர்களுக்கான பொருட்கள் ரேஷன் கடைகளில் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றது. 3.65 கோடி உறுப்பினர்களில் இதுவரை 2.80 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். 76 லட்சம் பேர் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு பதிவு செய்யாதவர்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தொடர்ந்து வழங்கப்படுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதிக்குள் நீங்கள் இகேவைசி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஜஸ்ட்டு தாலுகா ஆஃபீஸ் போய்ட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் சொல்லி இகேவைசி நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் மூலமாக ரேஷன் கார்டு டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரேஷன் கார்டு டெவலப் பண்ணலாம். அதில் இகேவைசி அப்டேட் ஆயிருக்குன்னு செக் கூடியும் பார்த்துக்கொள்ள முடியும். தற்போது ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். மீரா ரேஷன் 2.0 அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மீரா ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 MBக்குள்ளே தான் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண யோஜனா இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பெனிஃபிஷியரி யூசர் நேம், டிபார்ட்மெண்ட் யூசர் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஜஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். லாகின் வித் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓடிபி பொறுத்தளவுக்கு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் இருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதன் பிறகு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எம்பின் நம்பர் க்ரியேட் பண்ணுறதா க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கூகுள் மேப் ஆன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை டேர்ன் ஆன் கொடுத்துங்க, இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி நேம், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், உங்கள் ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் அந்த மொபைல் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். இதிலே வந்து ஃபோட்டோ மட்டும் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாருமே இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாமே இருக்கும், அவங்களோட ஏஜ், அவங்களுக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்லிட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டாப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிகேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து இந்த ரேஷன் கார்டை வந்து உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு உங்கள் கிட்ட இல்லைனாலும் நீங்கள் ரேஷன் கடையில் இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ண அளவு கேட்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி ஷோ ஆகும்.
இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ரேஷன் கார்டு நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.